இனிமே தாங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமே ஆரம்பிக்க போகுதுங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்றது உங்களோட சுகஸ்தானம், உங்களோட அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் பகவான் மகிழ்ச்சியான மாதமாக இந்த மே மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா புதிய கார் வாங்கின அமைப்புலாம் இந்த மாதம் இருக்குங்க. இல்லைன்னா பழைய காரை கூட நீங்க ஆல்டர்னேட் பண்ணி ஒரு ரிப்பேர் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே வந்து ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய வந்து தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டுல இருந்து இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே வந்து ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும் அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் வந்து சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாரு. ஸோ இந்த 4 கிரகமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது வந்து பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நினைவு அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட், ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ் என்றதை பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதத்தில் செவ்வாய் பகவான், அதாவது உங்க ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெறுகிறாருங்க. அதனால உங்களுக்கு 4ஆம் இடத்தில் பலம் புரிந்து செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இடமாற்றம், அதாவது வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் மாற்றி அமைக்கிறது, புதிய வீடு வாங்குற அமைப்பு, வீட்டுக்காக கடன் வாங்குற அமைப்பு, இடம் ஏதாவது வாங்கணும்னா பேசிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாசம் முடியிற அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்றது உங்களோட சுகஸ்தானம், உங்களோட அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் பகவான் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று அவரோட மூலத்திரிகோண வீடும் அதுதான், மேஷ ராசியில தான். ஸோ இனிமே தாங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமே ஆரம்பிக்க போகுதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளும் மாற்றங்கள் வந்து சிறு சிறு முன்னேற்றங்கள் கொடுத்திருந்தாலும் நல்ல ஒரு உங்க முகமலர்ச்சி, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா ஒரு 3-4 மாசமாகவே சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்து சிறு சிறு சந்தோஷங்கள், அதுல ஒரு பலன்லாம் நீங்க அனுபவிச்சு வந்தாலும் இந்த மே மாதத்தில் முழுமையான பலன், முழுமையான சந்தோஷம், முழுமையான ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மே மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்து முயற்சிகள், நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே வந்து அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இல்லாம, நல்ல ஒரு உங்களுக்கு வந்து சாதகமா இல்லாம ஒரு தட்டி போறது வந்து ஒரு நெகட்டிவாவே முடியுது. நீங்க ஒரு 100% எஃபர்ட் போட்டிருப்பீங்க, இது முடிஞ்சிடும், இது முடிஞ்சா நம்மளுக்கு ஒரு ஜாக் பாட்டுங்க, இது முடிஞ்சா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை மாறும் என்று ஒரு பல முயற்சிகள் எல்லாம் வந்து ஒரு தடைகளாகவும் சங்கடங்களாகவும் மாற்றி
ஒரு அதுக்கு சிறு சிறு அதாவது நீங்க எதிர்பார்த்த லாபம் ஒரு பெருசா இருக்கும். அதுல ஒரு 10% தான் வந்திருக்கும். சரி பரவால்ல அடுத்த மாசம் ட்ரை பண்ணுவோம், அடுத்த மாசம் ட்ரை பண்ணுவோன்ட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாற்றி அமைச்சு ஒரு ஒரு பொருளாதார நிலையை உயர்த்தி இருந்தாலும் இந்த மே மாதம் உங்களுக்கு முழுமையான லாபங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா 11க்கு அதிபதி விருச்சிக ராசியிலே அவர் தான் ஆட்சி பெறாரு செவ்வாய். அவரு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் பலம் பொருந்தி மூல திரிகோண வீட்டில் இருக்கும்போது அனைத்து லாபங்கள் முழுமையான லாபங்கள் வரக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு இருக்கு. ஏன்னா வேலையில இருக்கிறவங்களும் சரி, தொழில இருக்கிறவங்களும் சரி, உழைப்புக்கு அதாவது எந்த வேலை கொடுத்தா செஞ்சாலும் வந்து ஒரு முழு மனதோடும் அர்ப்பணிப்போடும் காலம் தாமதம் பார்க்காம ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு 2 நாள் கூட டிராவல் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு குணாதிசயம் ஒரு ராசினா அது மகர ராசி தான். ஏன்னா சனியோட ஆதிக்கம், அதுவும் இல்லாம செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி மகர ராசி. அதாவது உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, உழைப்புக்கு ஒரு ஒரு பதவி உயர்வு இல்லை, ஒரு வருமானம் இல்லைன்னு ஒரு மன குழப்பத்துல புலம்பி இருந்த மகர ராசிக்கு இந்த மே மாதம் மகிழ்ச்சி பொங்கும் மாதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கிறாரு. அவர் தாங்க லாபாதிபதி. அதனால உங்களுக்கு இனிமே இந்த மாதம் நீங்க எந்த முயற்சி பண்ணீங்களோ முழுமையான லாபம். முழுமையான என்னன்னாங்க நீங்க 100% எஃபர்ட் போடுறீங்கன்னா 150 அதாவது 150% 200%க்கான வருமானம் பொருளாதார வசதி எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்துல என்ன எல்லா கிரகமே அந்தந்த வீட்டுல ஆட்சி உச்சம் பெற்று பலம் பொருந்து இருக்க போறாங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் உச்சம் பெற்று இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சரிங்களா. அவரும் உங்களுக்கு ரிஷபராசியில் பலம் பெற்று இருக்கிறார். அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியம், அப்பா வழி உறவு, அப்பா வழியில பிசினஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதுல பொருளாதாரம் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமா உங்க தந்தையின் பிசினஸ் எடுத்து நடத்துற மகர ராசிகருக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்து புதிய வெற்றி, புதிய மாற்றம். ஏன்னா ஒரு 3 மாசம் முன்னாடி 6 மாசம் முன்னாடி நீங்க பொறுப்பேற்றிருந்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. பையன் வந்தான்ப்பா, அப்பா மாதிரியே சூப்பரா பிசினஸ் பண்றான்ப்பா, உங்க அப்பா ஒரு 2-3 பிரான்ச் வச்சிருக்காங்க, நீங்க ஒரு பிரான்ச் எடுத்து நான் எடுத்து பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க ஏற்கனவே நடைமுறையில இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது அபரிவிதமான வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பணவரவு அதிகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அது 9ஆம் அதிபதி புதனும் 5ஆம் இடத்தில் ரிஷப வீட்டில் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கிறாரு. அதாவது திடீர் பணவரவு வரக்கூடிய இடம். அதனால எதிர்பார்த்த பணவரவு, முக்கியமா நீங்க நீண்ட நாள ஆசைகள், உங்க கனவு திட்டங்கள், கனவு ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முக்கியமா இடம் வாங்குறது, வீடு வாங்குறோம், எல்லாமே புதிய கார் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குங்க. இல்லைன்னா பழைய காரை கூட நீங்க ஆல்டர்னேட் பண்ணி ஒரு ரிப்பேர் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்க போகுது. உங்களுக்கு 12க்கு அதிபதியான விரையாதிபதியோட குரு பகவானோட சுக்கிரன் இணையறாரு. அதாவது குரு சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு வேலை நிரந்தரம், பதவி உயர்வு, அதாவது நீண்ட நாளா இருந்து வந்த ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை, மனக்குழப்பங்கள், கணவன் மனைவியில இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. அதுதாங்க முக்கியம். ஏன்னா மகர ராசி நேயர்கள் அந்நியரோட உள்ள நுழைஞ்சதுனால கணவன் மனைவிய பிரச்சனை, கணவன் மனைவியில ஒரு ரொம்ப போராட்டம், ஒரு டைவர்ஸ் அளவுக்கு போற அளவுலாம் இருந்தது பாத்தீங்களா. அது எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு கணவன் மனைவிய அந்யோன்யம் ஏற்பட்டு உங்களோட புத்திசாலித்தனத்தினால், உங்களோட அறிவு கூர்மையால் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த திட்டங்கள், செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா தொழில், வேலை முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு என அனைத்து சகல வசதிகளும் பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குரு பகவானை வேணுங்க, மஞ்சள் நிற ஆடை அணிந்து போயிட்டு வாங்க, மஞ்சள் நிற பூ அர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க, நெய்விளக்கு போடுங்க, வேழக்கம்மை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற பூக்கள் அணிவித்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் செல்வம் செழிக்கும் மாதமாகவும், செல்வம் பெருகும் மாதமாகவும், அதாவது லட்சுமி கடாட்சம் பொருந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா நீண்ட நாளா இருந்து வந்த கனவு திட்டங்கள், ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய வீடு வாங்குறதாலும், கார் வாங்குறதாலும், இடம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பூர்த்தி அடையும். அதுக்கு உண்டான சைனிங் அத்தாரிட்டி, அதுக்கு உண்டான அக்ரிமெண்ட் போறது எல்லாமே இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவும், மகிழ்ச்சி புரிந்த மாதமாகவும், உங்க கனவுகளை தீர்த்து வைக்கும் மாதமாகவும், உங்க கனவு திட்டங்களை பூர்த்தி செய்யும் மாதமாகவும், உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் சகல வசதிகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.